அதிமுகவோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியா இல்ல தாவேகாவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா? ஃபர்ஸ்ட் அதிமுகவோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும் பொழுது, தாவேகா ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கும் பொழுது அதிமுக குரூப் ஆஃப் எம்எல்ஏக்கள் அங்க போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்க ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணும்போது அதிமுகவோட ஒரு குரூப் ஆஃப் எம்எல்ஏக்கள் திரும்பி இப்போ அதிமுகவுக்கே வந்துட்டாங்க. ஒரு சில நிர்வாகிகள் இல்ல ஒரு சில எம்எல்ஏக்கள் இன்னும் அங்கதான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் அங்க போக போறாங்க. இப்படி தாவேகா ஆளுங்கட்சி கூட்டணியில அதிமுக நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே அதிகமாகும் பொழுது அங்கு அதிமுகவோட செல்வாக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இனி அடுத்த 5 ஆண்டுகள் தாவேகா தான் ஆட்சி பண்ண போறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் தான். இப்படி இருக்கும் பொழுது அங்க இவர்களோட செல்வாக்கு கொஞ்சம் இருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அதிமுக அவர்களோட வியூகமா இல்ல இபிஎஸ் அவர்கள் எல்லா மூத்த நிர்வாகிகளையும் அங்க அனுப்பி எல்லாம் பண்ணிட்டு வழக்கம் போல கடைசியில எலெக்ஷன் நெருங்கும் பொழுது எல்லாம் பிரிஞ்சு வந்து அதிமுகவுக்கு சேர்ந்துருவார்களா? எல்லாருக்குமே எப்பவுமே தெரியும் அதிமுக அப்படின்னா பிரச்சனைகள் தொடர்ந்து 3 வருஷம் போகும். கடைசியில் எலெக்ஷன் நெருங்க கடைசி 1 வருஷத்துல எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்துருவார்கள். இதுதான் இது வரைக்கும் கடந்த 2 எலெக்ஷன்களையும் நடந்திருக்கு. 2026லயும் இதுதான் நடந்திருக்கு. 2031லயும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இது இபிஎஸ் அவர்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். இது இபிஎஸ் அவர்களோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி அப்படித்தான் சொல்ல முடியும். அதே மாதிரி டிவிகே விஜய் அவர்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லணும்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பிஜேபி எங்கெங்கெல்லாம் கூட்டணி வச்சு இந்த எலெக்ஷன் அணுகிக்கிறாங்களோ கடைசி 5 வருஷத்துல அங்க எல்லாமே அந்த கட்சிகள் எலெக்ஷன் முடிஞ்சதற்கு அப்புறம் பிரிஞ்சு போயிருக்குது, பல சிக்கல்களா இருக்குது. அதைப்படி பார்க்கும் பொழுது அதிமுகவில் இருந்து இப்போ நிர்வாகிகள் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறது, எம்எல்ஏக்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறது, இது எல்லாமே தாவேகாவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். என்னதான் இருந்தாலும் தாவேகா மேல குதிரை பேரம் பேசுறாங்க இல்ல யானை பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவோட நிர்வாகிகள் எல்லாம் பிரிச்சு கூப்பிட்டு போறாரா? அங்க செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறதுனால அவர் எல்லா எம்எல்ஏக்கள் கூடயும் பேசி எல்லாம் பண்ணி இப்ப அதிமுக நிர்வாகிகள் மாற்றி அங்க போய் சேர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் அங்க ஜெயிச்சு இளம் ரத்தம் தான் இருக்கு, அனுபவம் இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அங்க அனுபவம் வாய்ந்த அதிமுக மூத்த நிர்வாகிகள் அவர்கள் ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்களே பதவி விலைக்கு அங்க போய் சேரும் பொழுது அனுபவமும் கிடைச்சிருச்சு. தாவேக கட்டமைப்புல இப்ப முழு போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி கட்டமைப்பு முழு போக்கஸ் பண்ணும் பொழுது இன்னும் மூத்த நிர்வாகிகள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் கிரியேட் பண்ணி இப்ப பிஜேபி எங்கெங்கெல்லாம் கூட்டணி சேர்ந்து எலெக்ஷன் அணுகிக்கிறார்களோ அந்த கட்சியெல்லாம் இப்ப பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்ட எத்தனை மாநிலத்துல வேணாலும் நம்ம கட்சிகளை காட்டலாம். அதுல ஒண்ணு அதிமுகவா மாறிடுச்சா? அங்கிருந்து நிர்வாகிகளோட பேரம் பேசி அதிமுகவிலிருந்து எல்லா ஆட்களை பிரித்து சேர்த்து தாவேகாவை இன்னும் வலுப்படுத்துறார்களா? இப்படி பார்க்கும் பொழுது தாவேகா விஜய் அவர்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி இல்ல மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அரசியல்ல நல்ல கருத்து இல்லையே, இது நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லையே அப்படின்னு சொன்னாலும் கூட எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி அரசியல் சூழ்நிலையை பொறுத்து அப்பப்போ எடுக்கிற முடிவுகள் சரிதான் தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையை வச்சு பார்க்கும் பொழுது அதிமுக கொஞ்சம் வீக்கரா தெரியுது. அதனாலதான் அவர்களை போக்கஸ் பண்ணி எல்லாரும் போறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இது தாவேகா விஜய் அவர்கள் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லலாம், அதிமுக சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் இருக்க முடியும். அது எது? உங்களோட கருத்துக்கள் என்ன? மறக்காம சொல்லுங்க. இது உங்கள் கடைசி தீக்குச்சி மனோஜ் காளிமுத்து.